ஸோ மேம் நீங்க ஒரு 1981ல டெபியூ பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். இன்னைக்கு வந்து இப்ப ஆந்தாலாஜிக்கல் மூவி இப்ப அது ஒரு 4 சாப்டரா வருது. அண்ட் த சினிமா வந்து அரவுண்ட் யூ ஹஸ் எவால்வ்ட் மேம். ஹவ் டு யூ சீ த நியூ ஜென் வொர்க்கிங் ஆஃப் த டிரெக்டர்ஸ்? ஆ ரொம்ப வியப்பா இருக்கு. நெறைய ரொம்ப ப்ரிசைஸாவும் பண்றாங்க. அதாவது அந்த டைம்லலாம் ஒரு ஒரு இயக்குனரா ஆகணும் அப்படின்னா, ஒரு 20, 25 படங்கள்ல ஒரு அசோசியேட்டா பண்ணி, அசிஸ்டன்ட்டா பண்ணி, அப்புறம் அசோசியேட் ஆயி, அப்புறம் தான் வர்றாங்க. இப்போ எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, ஆ ப்ராபப்ளி அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறதுனால, ரொம்ப ஈஸியாவே, எளிதாவே இப்போ தியேட்டர்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, அதில உட்கார்ந்துட்டு இருக்கிற அத்தன பேரும் டிஓபிஸ். இந்த மொபைல் எப்போ வந்ததோ, தே நோ எடிட்டிங், தே நோ எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதே மாரி ரைட்டர்ஸா இருக்கட்டும், இயக்குனர்களா இருக்கட்டும், அவங்க எத்தன படங்கள் பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல. ஐ அம் ஷூர் தட் தே ஆர் வாட்சிங் குட் ஃபில்ம்ஸ். அத பார்த்து இப்போ கேள்வி ஞானம் சங்கீதத்தில எப்படி கேள்வி ஞானம் சொல்லுவாங்களோ, இது வந்து அந்த இதுலயே வந்து அவங்க வந்து அந்த பார்வை விஷுவலி விஷுவல் இதுலயே வந்து அவங்க கத்துக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஸ்மார்ட்டாவே பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 2, 3 பெரிய என்னது வெட்டரன் டைரக்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. "ஆச்சரியமா இருக்குமா! எப்படிம்மா அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்படி கொண்டு வராங்க, கன்டென்ட் இதுவா கொண்டு வராங்கன்ட்டு" பெரிய பெரிய டைரக்டர்ஸே வியந்து போயிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற புது ஜெனரேஷன் டைரக்டர்ஸ பார்த்து. சந்தோஷமா இருக்கு.